உள்ளாட்சி தேர்தல்ல வெற்றி வாய்ப்புகளுக்கு வியூகங்கள் கேட்டிருக்கீங்க. தலைப்பு தானே? ஆமா. யார் தலைமையில? எம்ஜிஆர் தலைமையில அதிமுக தொண்டர்களால. அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். இல்ல ஒத்துக்கிற முடியாது. யார் தலைமையில போய் நான் யாருக்கு ஓட்டு கேட்க சொல்லுங்க? ரெட்டலைக்கு ஓட்டு கேக்குறீங்க? இல்ல, ரெட்டலைக்குங்கிறப்ப அதெல்லாம் சொல்லலையா, மனசாட்சி ஒத்துக்கிற மாட்டீங்க. நம்ம இதுல யாரும் கேட்கறது இல்ல, ஓபிஎஸ் நீக்கிறது இல்ல, வேற யாரும் நாண நீக்க போறது இல்ல. நீங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர் தான் நினைக்கிறாரு. குப்பரை விழுந்துட்டு 63 சீட்டு என்னாலதான் அப்படின்னு சொல்லி காலர் தூக்கி விட்டுக்கிட்டு எகிரிக்கிட்டு திரியறாங்க. இதுல உள்ளாட்சிக்கு நம்ம போய் வேலை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு திரும்ப இன்னொரு 10 பேர் ஜெயித்த உடனே நான் தான் எல்லாம்பாங்க. இல்ல காலரை தூக்கி விட்டுக்கிட்டு எல்லாம் யாரும் இல்ல. யாராவது வாசல் கதவை போலீஸ் தட்டுதா அப்படின்னு கதவை அடைச்சு வச்சுட்டு கட்டலுக்கு அடியில உட்காந்து இருக்காங்க. அதனால நம்ம அவங்கள விமர்சனம் பண்றதை விட, ஏன்னா இன்னைக்கு காலையில கிட்ட ஒருவேளை அந்த தம்பி இதுல வந்திருக்காரான்னு தெரியல. மதுரையில இருந்து, சிவகங்கையில இருந்து ஒருத்தர் பேசினாரு, விக்கிரவாண்டியில இருந்து ஒருத்தர் பேசினாரு. அவருதான் சொன்னாரு, ஆனா இவங்களை எல்லாம் நம்ம விட்டுறலாம்னா நம்ம தொண்டர் மத்தியில நம்முடைய அந்த செயல்பாடுகள் நல்லா இருக்கு, நம்ம இது இறங்கி இந்த உள்ளாட்சி தேர்தல்ல அந்த கேப் இருக்கிற இடத்தையெல்லாம் ஃபில்லப் பண்ணி இறங்கலாம்னா அது கட்சி பலமா நமக்கு வந்துரும் அப்படின்னாரு. நம்ம அதையே ஒரு பாசிட்டிவா செஞ்சுட்டு போவோமே. நம்ம இவங்களை குறை சொல்லி இது சரியில்லை, அது சரியில்லை குறை சொல்றதுன்னு இல்ல, நம்ம இறங்கி ஃபில்லப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இல்ல, கேப் ஃபில்லப் பண்றப்பங்கிறப்ப நமக்கு என்னன்னா நம்மளுடைய உழைப்பு ரெகனைஸ் ஆகாம போயிடும். அதெல்லாம் எங்கேயும் போகாதுங்க நிச்சயமா. அது அப்படியெல்லாம் ஏன்னா யார் ரெகனைஸ் பண்ணணும்? உங்களுக்கு தொண்டர்கள் ரெகனைஸ் பண்ணா போதும், வேற யாரும் நம்மள ரெகனைஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. தெரியல, எனக்கு நீங்க சொல்றது புரியல. ஏன்னா எனக்கு அந்த இது பார்த்தோன்னே எனக்கு அது ஒரு வருத்தமா இருந்தது. அவங்க யாருமே தொண்டர்களுக்கு மரியாதை இல்லைங்கிறதுல தானே நம்ம நீங்களும் நானும் ஒதுங்கி நிக்கிறோம். அந்த பகுதியில யாரு போட்டியிடுவாங்க? அந்த ஒரு பேரூராட்சியில யார் போட்டியிடுவாங்க? ஒரு 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 அந்த இடத்துல செல்வாக்குள்ள ஆளுதானே நிக்க முடியும். நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரியுமுங்க, இந்த உள்ளாட்சி தேர்தல் அதாவது நகர்ப்புறங்கள்ல தான் பாத்தீங்கன்னா அந்த கட்சி பலம் என்பது கட்சி கட்டமைப்புங்கிறது தெரியும். நீங்க ஊரக கிராமப்புறத்துல கூட பாத்தீங்கன்னா என்றைக்குமே அதிமுக வலுவான பகுதி. இப்ப நம்ம ஜெயிச்சாலும் சரி அல்லது ஒரு பெரிய அளவுல ஜெயிக்க முடியலன்னாலும் அது கட்சியை பாதிக்காது. ஆனா அந்த நகர்ப்புற கட்டமைப்புங்கிறது நமக்கு முக்கியம். ஏற்கனவே பலகீனமா இருக்கிற இடம், அந்த இடங்கள்ல நம்ம பலமா இறங்கி அடிச்சோம்னா தானா நடக்கும். நீங்க இது ஒருத்தர் விமானம் ஓட்டுற மாதிரி உட்கார்ந்து ஓட்டின காலம் எம்ஜிஆர் அம்மா அந்த காலத்தோட போயிடுச்சு. இப்ப மராத்தான் ரேஸ் மாதிரி, மராத்தான் ரேஸ்ல எல்லாரும் ஒன்னாத்தான் ஓடுறோம். ஆனா அந்த ஓடுறதுல நமக்குள்ளேயும் போட்டி இருக்கு. ஆனா இருந்தாலும் அதுல யார் முண்டி அடிச்சு முன்னால வர்றோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இருக்கிற குறைபாடுகளையும் ஒரு பக்கம் சரி பண்ணிக்கணும். எதிர்கட்சிகளை எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய அந்த வலிமையை நம்ம உருவாக்கணும். நீங்க முந்தி போயிட்டீங்கன்னா உங்க பின்னாடி எல்லாரும் வந்துருவாங்க. நீங்க நம்ம ஒரு இடத்துல நம்ம பயணத்தை நிறுத்திட்டு இவன் சரியில்லை அவன் சரியில்லை இப்படியே பேசிட்டு இருக்கிறத விட இறங்கி நம்ம முண்டி அடிச்சு முன்னால போவோம். அப்ப அடுத்த மேயர் எலெக்ஷனுக்கு மனு கொடுக்கலாங்கிறீங்க? தைரியமா போய் தைரியமா கொடுங்க. நிச்சயமா. இன்னைக்கு அதாவது அவர் எல்லாருமே உணர்வது என்பது இந்த எலெக்ஷன்ல வருகிற இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல நம்முடைய பங்கு பெரிய அளவுல இருக்கும். நிச்சயமா தமிழ்நாடு முழுக்க நம்ம இறங்கி எல்லாம், அதாவது நமக்கு இந்த ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மண்டலம் கிடையாது, மாவட்டம் கிடையாது, நம்ம எந்த மாவட்ட அரசியலுக்குள்ளயும் போறதில்லை. நம்ம கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் ரெட்டலை சின்னம் வெற்றி பெறுவதற்கு செய்வோம். அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ரெண்டே கிரைட்டீரியா தான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் திமுக காரன் விலை கொடுத்து வாங்கிற விலை போயிடுற ஆட்களா இருக்கக்கூடாது. வென்று வருவதற்கு நம்ம கட்சிக்காரனே இல்லைங்க, இவர் ஒரு சரியான தேர்வு தாங்க, நாங்க இவரை வெற்றி பெற வைக்கிறோம், நாங்க ஒத்துழைக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு மனமாச்சரியங்கள் இல்லாத தேர்வாக இருந்தால் சரி, அதை வெற்றி பெற வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்வோம். அவங்க சொன்னாங்க இளைஞர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி சீமன் பக்கம் போறாங்க சொல்றாங்க. ஆனா எல்லா ஒன்றியத்திலும் சரி, நகராட்சியிலும் சரி, பேரூராட்சியிலும் சரி, நகர்ப்புறங்கள்ல கூட இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேன்றாங்க நம்ம இயக்கத்துல. அதுதான் ப்ராப்ளமே. சீனாரிட்டின்னு சொல்லிட்டு
பணத்தை தின்றவங்க தான் முன்னுக்கு அனுப்புறாங்களே தவிர இளைஞர்களுக்கு முன்னுரிமை கிடையாது. என்கிட்ட எவிடன்ஸே இருக்காது. எங்களுடைய ஒன்றிய செயலாளர் ஒருத்தருக்காக மட்டும், எங்க ஊர்ல ஒருத்தர் பண செல்வந்தருக்காக நம்பி டோட்டல் ஊர்ல 800 வாக்கு வித்தியாசம் இருக்கு. எங்க ஊர்ல 800 வீடுகள்ல மினிமம் 460 470 ஏடிஎம்கே லீடிங் நரணிகுப்பத்துல. அவங்க ஆனா இவர் அவங்கள நம்பல. 437 தொண்டர்களும் வாக்களிச்ச மக்களை இவங்கள நம்ப மாட்டேன்றாங்க. செல்வந்தர் அவனதான் நம்புறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கு, அவருக்கு தான் முன்னுரிமை தராங்களே தவிர இளைஞர்களுக்காகட்டும் கட்சி சீனாரிட்டிக்காகட்டும் யாருக்கும் முன்னுரிமை கிடையாது. இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தல்ல கூட தான் டோட்டல் எப்படி இருந்தாலும் ஒரு 50-45 பேர் இருக்காங்க சீனாரிட்டிங்க. அவங்களுக்கு யாருக்கும் சொல்லல ஊராட்சி உள்ள தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வாங்கன்ட்டு கிழக்கு ஒன்றியத்துல, வேப்பனப்பள்ளி கிழக்கு ஒன்றியத்துல. ஆனால் அந்த நபருக்கு மட்டும் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க ஒன்றிய செயலாளர். எங்க ஏரியாக்குள்ள எம்எல்ஏ மினிஸ்டர் ஏதாவது விஷயத்துக்கு வந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த 50 பேருக்கும் நியூஸ் சொல்றாங்களே தவிர கட்சி பணிகள் எந்த ஒரு முக்கியமான பணிகளுக்கும் அந்த 50 பேரும் கன்சல்டே பண்ண மாட்டாங்க. சரி, நம்ம பாத்துக்கலாம். அதாவது இப்ப பணத்தால ஜெயிக்க முடியும்னா இந்த முறை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைச்சிருப்பார். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பணம் மட்டுமே பத்தாது, மக்கள் செல்வாக்கு தொண்டர் பலம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது அந்த எதிர்கட்சி அரசியல் என்பது எவ்வளவு கடினமாக இருக்கும் அப்படிங்கறத இப்ப இந்த 9 மாவட்டங்கள்ல நடக்கிற தேர்தல் அவர்களுக்கு உணர்த்தும். இன்னைக்கு கூட ஜெயக்குமார் பேசியில பார்த்தீங்கன்னா கதறாரு அப்படியே. அடுத்து ஊழல் வழக்குகள் இன்னும் 2-3 மாசத்துல பிடி இருக்கும். அடுத்து நீங்க சொல்லக்கூடிய அந்த பணத்துக்காக அந்த சுயநலத்துக்காக இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல அந்த எதிர்கட்சி அரசியலுக்கு முன்னுக்கு வரமாட்டாங்க. எப்பவுமே ஒரு இளைஞர்கள் அரசியல்ல மேல வரணும்னா நீங்க ஆளுகிற கட்சியாக இருக்கிற பொழுது பாத்தீங்கன்னா அந்த அறுவடை பண்ண நினைக்கிறவங்க தான் போய் முன்னாடி நின்றுட்டு இருப்பான், பின்னாடி யாரையும் விடமாட்டான். இந்த மாதிரி அந்த எதிர்கட்சி அரசியல் காலகட்டங்கள்ல அரசியல் அப்படின்னாலே போட்டிகள் நிறைந்ததுதான். அதுல நம்ம முண்டி அடிச்சு நம்மை அந்தந்த பகுதிகளில் வலிமைப்படுத்தி முன்னேறுவதற்கு பார்ப்போம். அப்ப நம்ம வேகமா போனோம்னா இல்லப்பா அந்த தம்பி ஹரிநாராயணுக்கு எந்த பகுதியில் அவர் நிக்கிறாருன்னு கேட்டு ஒண்ணு கொடுத்துருங்க, இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது, இது போன்ற இளைஞர்கள் நம்ம தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வலிமையை நம்ம அந்தந்த பகுதியில உருவாக்குனாலே அது தமிழ்நாடு முழுக்க அதை எதிரொலிக்கும். இப்ப அரசியல்ல பார்த்தீங்கன்னா நிச்சயமா இப்ப நான் 24 வயசுல எம்எல்ஏ ஆனேன். எனக்கு முன்னால இருந்த எம்எல்ஏ சவால் விட்டாரு, சீட்டு கொடுத்துட்டீங்க, அவர் தொகுதிக்குள்ளேயே நுழைய முடியாதுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப இதெல்லாம் போட்டி எல்லாம் இல்லாமையா வந்திருப்போம். ஆனா அந்த கிளைகள் நமக்கு ஆதரவாக இருந்தாங்க, அதிமுக தொண்டர்கள் நமக்கு ஆதரவாக இருந்தாங்க. அதை நம்ம அதே மாதிரி மக்கள் வாக்களிப்பதற்கு நான் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்ச பொழுது இந்தியாவிலேயே வாக்கு வித்தியாசத்துல 2வது இடம், தென்னிந்தியால முதல் இடம், அகில இந்திய அளவுல அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 2வது இடம். அதனால அரசியல்னு வந்துருச்சுனால இது மராத்தான் ரேஸ் தான். நம்ம நின்று அடிக்கணும், வலிமையா நின்று போராடி நம்ம முன்னுக்கு வந்துடணும். இந்த காலகட்டத்துல நம்மள நம்ம முன்னுக்கு கொண்டு வந்துடணும். இல்ல, எனக்கு மாணவர் ஒன்றிய பொறுப்பாளர் பதிவு கொடுத்துக்கிறாங்க ஐயா. ஒரு பதிவு கொடுக்கும் போது நம்ம எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஒன்றியத்துல எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க, என்ன மட்டும் ஓரம் கட்ட பாக்குறாங்க. இல்ல, அதுதான் தம்பி சொல்றேன். இந்த மாதிரியான வருத்தங்களை எல்லாம் அந்த உள்ளாட்சி தேர்தல் காலகட்டத்துல இப்ப நீங்க மாணவர் ஒன்றிய செயலாளராக இருந்தாலும் ஒண்ணுதான், கீழே ஒரு பொறுப்புல உங்களுக்கு கட்சிக்குள்ள ஒரு இதுல இருக்கீங்க, உள்ளாட்சி தேர்தல்ல கரெக்டா நம்மள பொசிஷன் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அதை நம்ம செய்வோம், அந்த பணியை செய்வோம். நீங்க உங்க பகுதியில உங்களை வலிமைப்படுத்துங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அர்த்தமெட்டிக் போட்டு பாருங்க. அம்மா அவர்கள் காலத்துலதான் 1.5 கோடி உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல 10 லட்சம் பேர் தான் உறுப்பினர்னு சொல்லுவாங்க. 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆளுக்கு வெறும் 100 ஓட்டு போடுங்க, எவ்வளவு ஆச்சு? 10 கோடி ஓட்டு ஆச்சு. தமிழ்நாட்டோட ஓட்டர் லிஸ்டே 5 கோடி தான். இது பெரிய இதெல்லாம் வேண்டாம். அதாவது நம்ம விஞ்ஞான பூர்வமாக அறிவுபூர்வமா தொழில்நுட்பம் நம்ம கையில இருக்குது,
கனெக்டிவிட்டி நம்ம கையில இருக்குது. இப்ப யாரு உடனே கனெக்ட் பண்ணி கூட பேசணும்னாலும் நாம ரீச்சபிளா இருக்கிறோம், முழு நேரமா அதையே அட்டன் பண்றோம். இதெல்லாம் நம்ம பலமா எடுத்துக்கிட்டு நம்ம களத்துல இது பண்ணுவோம். அதிமுகவை பலப்படுத்துவோம், ரெட்டலையே ஜெயிக்க வைப்போம். அதுக்கு உள்ள உள்கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை அந்தந்த பகுதிகளில் ஒரு நல்ல இளைஞர்கள், நேர்மையானவர்கள், கொஞ்சம் ஒரு எதிர்காலத்தை நோக்கி வர்றவங்களை நம்ம கை தூக்கி விடுவோம். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி உள்ளாட்சியில வந்து இந்த மாதிரி இறங்கி வேலை செஞ்சா ஜெயிக்கலான்னு. கண்டிப்பா வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் அமோகமா வந்து அதிமுக வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஏன்னா 4 மாத ஆட்சி காலத்துல வந்து திமுக வந்து எந்த ஒரு வாக்குறுதியும் வந்து நிறைவேற்றல. அதனால இந்த உள்ளாட்சி 9 மாவட்டம் உள்ளாட்சி தேர்தலும் வந்து அதிமுக வந்து வலுவா இருக்கு சார். அதனால ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. அதனால வெற்றி வாய்ப்பு நம்மளுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ இது 2 பேருக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரு. இந்த மாதிரி எடப்பாடி வந்து அவங்க இதுல வண்டிதான் வந்து ஜெயிச்சு கொடுத்தாங்க, ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அம்மா இருக்கும்போது வந்து சார் 122 வந்து ஜெயிச்சு கொடுத்தாங்க. அம்மா இல்லாம வந்து தனி ஒரு ஆளா வந்து கட்சியை ஒருங்கிணைச்சு வந்து இன்னைக்கு வந்து 66 சீட் வந்து வாங்கி கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அது ஒருங்கிணைப்பாளர் கூட பண்ணல. ஏன்னா தேனி மாவட்டத்துல வந்து அவரு ஒண்டிதான் ஜெயிச்சாரு. இன்னைக்கு வந்து எடப்பாடி ஐயா வந்து இவ்வளவு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 66 இடம் வந்து ஒரு வலுவான ஒரு அடுத்த 2026 வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியா நான் பாக்குறேன் ஐயா. இப்ப இதுல வந்து எடப்பாடி சிறந்த வழிகாட்டியா இல்லையாங்கிறது நம்ம விவாதமே அல்ல. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு 66 சீட் வாங்கினோம். அது வந்து அவருடைய கருத்தை அவர் வந்து சொல்றாரு. இதுல வந்து எடப்பாடிய ரெட்டலை சின்னமும் அதிமுக இல்லாம போய் எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்க சொல்லுங்க. அம்மா ஜெயிச்சாங்க. அதாவது ஒரு தலைமைங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற அதிமுகவுடைய வரலாறு தெரிஞ்சுக்கங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படின்னா திமுகல இருந்து வெளியில வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சு அந்த திமுகல வந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில ஜெயிக்கிறாங்க. திமுகவுல நடந்த தேர்தல்ல 59% வாக்குகளை வாங்கி திமுக ஜெயிக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஓராண்டு காலத்துக்குள்ள கட்சியை விட்டு நீக்கப்படுறாரு. அதே திண்டுக்கல்ல பை எலெக்ஷன்ல 41% வாக்குகள் வந்து அதிமுக பெறுது. அப்ப திமுகவுக்கு வந்து 18% வாக்குகள் தான் நிக்குது. அப்ப தனிப்பட்ட செல்வாக்கை அவர் நிரூபித்தார். அதே போல அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜேன்னு அணிகள் பிரிச்ச பொழுது சேவல் சின்னத்துல அவருடைய செல்வாக்குல 27 தொகுதியில வந்து ஜெயிச்சாங்க. அப்ப அதிமுக தலைமைகள் என்பது உருவாக்கப்பட்டது, தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறது வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட செல்வாக்கை நிலைநிறுத்துகிறவர்களை தான் தலைவராக ஏத்துக்கிட்டாங்க. நீங்க போய் மோடி காலில் விழுந்து ரெட்டலைக்கு கையெழுத்து போடுற உரிமையை வாங்கிட்டு வந்துட்டு அதை வச்சுக்கிட்டு நான் தான் செல்வாக்கானவன் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான கோடிகளை அடுக்கி வச்சுக்கிட்டு தொகுதிக்கு 20 கோடி 30 கோடி செலவு பண்ணி வர்றதுக்கு பேர் வந்து வெற்றி அல்ல. எவ்வளவு நாளைக்கு செலவு பண்ண முடியும் சொல்லுங்க? அன்னைக்கு திமுக வந்து 10 வருஷம் காஞ்சி கிடந்தாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குது திமுக. கொடுக்க முடியுமா எடப்பாடினால? அதனால வந்து பண அரசியல் எந்த காலத்திலையும் வெற்றி பெறாது. தொண்டர்கள் பலம்தான் வந்து முடியும். எடப்பாடி பழனிசாமி நல்லவரா கெட்டவராங்கிறது விவாதம் அல்ல. கட்சியை ஒருங்கிணைக்க தவறிவிட்டார், ஒன்றிணைக்க தவறிவிட்டார் அப்படிங்கிறதா. ஆனா அதுக்காகவும் நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம அவரை குறை சொல்லிட்டு இருக்க வேண்டாம், நம்ம ஒருங்கிணைப்போம். எந்தெந்த இடத்துல ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க. ஒருவர் வந்து ஒரு 75% 60% சரியா செய்யறாரு, 40% சரியா செய்யலைன்னா அந்த 40% நம்ம கையில எடுத்து செஞ்சுட்டு போக வேண்டியதானே. அப்ப அது 100% பலமாயிடுது இல்ல. அந்த நோக்கத்தோட போவோம்னு சொல்றேன். நம்ம அந்த ஊராட்சின்னு வர்ற பொழுது அதான் எனக்கு முன்னாடி பேசுறவங்க சொன்னாங்க, இவர் இந்த அணி இவர் அந்த அணி, ஓபிஎஸ் பரவாயில்லையா இபிஎஸ் பரவாயில்லையான்னு 2 பேரும் மோசம். அதிமுக பரவாயில்ல, ரெட்டலை சின்ன நல்ல சின்ன, நம்ம அதை ஜெயிக்க வச்சுட்டு போவோம். ஊரா உள்ளாட்சி தேர்தல்ல நானா நிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டிருக்கேன். சரி, நான் ஏற்கனவே ஒரு பொறுப்புல தான் இருக்கேன் கட்சியில. இப்ப சான்ஸ் கேட்டிருக்கேன். ஆனா நான் பிறந்ததுல இருந்தே ஏடிஎம்கே தான். 91ல இருந்து முழு மூச்சா ஏடிஎம்கேக்கு தொண்டர் மாதிரி ஓட்டு மாறாம போட்டுக்கிட்டு இருக்கேன்.
சரி, பகுதியில் இருக்கிற அதிமுக கட்சிக்காரங்களை நல்லா வலிமைப்படுத்தி வைங்க. அது வரும் பொழுது நம்ம பாத்துக்குவோம். எம்ஜிஆரை பத்தி யார் யார் தப்பா பேசுறாங்களோ அவங்களெல்லாம் செருப்ப கழட்டி அடிக்கணும்யா. சரி, நம்ம இந்த உள்ளாட்சி தேர்தல் துரைமுருகன் பேசினாரு, அதுக்கு நம்ம கடுமையா பதில் கொடுத்துட்டோமே. சரிங்க, நம்ம தாங்க ஜெயிப்போம் இந்த உள்ளாட்சி தேர்தல்ல. நன்றிங்கய்யா. பேசுவோம். அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. இன்னைக்கு தான் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. எல்லாம் நல்லா முடிஞ்சது. ஓகே ஓகே அண்ணாச்சி. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் மேக்சிமம் நம்ம நெல்லை மாவட்டத்துல நம்ம தான் கொஞ்சம் நிறைய மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது அண்ணாச்சி. இன்னும் நம்ம வந்து இன்னும் ஒற்றுமையா இருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இது பண்ணலாம். நம்ம இவங்க வந்து இப்ப நம்ம பன்னீர்செல்வத்துக்கும் நம்ம எடப்பாடி அவர்களுக்கும் மாத்தி நான் பெரியவனா நீ பெரியவனா இது நடந்துட்டு இருக்கு. இது இப்படியே நடந்துச்சுன்னா கட்சி அழிஞ்சிட்டு போயிடும். இது என்ன கொஞ்சம் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் பண்ணணும்னா உள்ளாட்சி தேர்தல நம்ம நெல்லை மாவட்டத்துல நம்ம ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குய்யா. என்னுடைய கணிப்புல பார்த்தா ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குய்யா. இன்னும் நம்ம வந்து நீங்க வந்து இந்த மீட்டிங் நீங்க வாரத்துல 2 times போறீங்க. இன்னும் கூட 1 time ஆனாலும் போடுங்க. ஆனா அந்த நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த குரூப்னாலதான் வந்து மொத்தம் இந்த கடந்த சட்டமன்ற தொகுதி தோல்வியா இருக்கு. குரூப்னால தானே ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து சசிகலா குரூப் பண்றாங்க, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து அலெக்சாண்டர் தான் எம்எல்ஏ அவர் குரூப் பண்றாங்க, இன்னொருத்தர் வந்து மாவட்ட செயலாளர் பரவாயில்ல ஒரு குரூப் பண்றாங்க. குரூப்னால தான் நம்ம வந்து யார் நம்மளும் சரியா வேலை செய்யலாம் பொறுத்த வரையும். குரூப்னால தான் தெரிஞ்சு நம்ம தோல்வி அடைஞ்ச காரணமே முக்கால்வாசி குரூப்னால தானே. அதை வந்து குரூப் வந்து ஒழிச்சு ஒரே தலைமை ஒரே இதுவா இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆமா கண்டிப்பா அம்மா இருக்க சொல்ல இருந்த அந்த வந்து வலிமை வந்து இப்ப கிடையாது. கூடல அம்மா தான் ஒற்றை தலைமையா இருந்தது. அம்மாவுக்கு இருந்த இது வந்து யாராவது கவனிக்கிறதுக்கு ஆளுன்ற மாதிரி அவங்க பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அதாவது நம்ம உறுப்பினருக்கு நம்மளுடைய மாவட்ட செயலர்களை வந்து யார் நம்ம கவனிக்க போறான்ற ஒரு இது வந்து போச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதுதான் யாரு அம்மாவுக்கு சொன்னா அம்மா நம்ம கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல வந்து எல்லாம் வேலை செஞ்சாங்க. நம்ம யாரும் கவனிக்க போறான்ற ஒரு இதுல வந்து அவங்களுக்கு யாரும் வந்து சரியா வேலை செய்யறது இல்லை. மாவட்ட செயலாளரும் சரி மாவட்ட பிரதிநிதி உள்ளாட்சி யாரு இருந்தாலும் வேலை செய்யறது கிடையாது. அவங்க தனியா இருந்து என்கிட்ட ஒரு 10 பேர் உங்ககிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க சொல்லிட்டு இது பண்றாங்க. கொஞ்சம் நம்ம ஒருங்கிணைக்கிறதுக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஆமா அப்படி பண்ணாதான் வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். இப்ப ஒருத்தர் பேசினாரு, எடப்பாடி வந்து அந்த ஏரியாவில ஃபுல்லா ஜெயிச்சுட்டான்னு சொல்லி. அதாவது வந்து எடப்பாடி என்ன பண்ணினாரு, அவர் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு அந்த ஏரியா தொகுதியில இருக்கிறத பூராத்துமே இடஒதுக்கீடுன்ற ஒரு அடிப்படையில மொத்தத்துல ஒரு 115 ஜாதிகளுக்கு ஒரு அநீதி இழைத்து விட்டுட்டு அவர் ஜெயிக்கணும்ன்ற ஒரு சுய நோக்கத்துக்காக பொதுமக்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய மத்த எல்லாத்தோட வகுத்துல அடிச்சுட்டு அவர் வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததுனாலதான் அந்த ஏரியாவில ஃபுல்லா ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த தென் மாவட்டங்களை பூராமே தோத்ததுக்கு காரணம் அதோட எதிரொலி தான். அது தோத்ததுக்கு காரணம் இன்னைக்கு ஏடிஎம்கே இன்னைக்கு மிக வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமே இந்த இடஒதுக்கீடு தாங்கய்யா. இத வந்து அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க அப்பயும் போராடினாங்க. அப்ப அம்மா வந்து எவ்வளவு நாசுக்கா கையாண்டாங்கன்றது அந்த ஒரு திறமை கிடையாது. அந்த திறமை இல்ல. அதாவது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்களோ ஒழிய நம்ம கட்சியை வளர்க்கணும், நம்ம மக்கள் எப்பயுமே நமக்கு தேவைன்ற ஒரு எண்ணப்பாடு இல்லாம ஒரு சுயலாபத்துக்காக மட்டுமே அந்த செயல்பாடுகள் இருந்தது. அதனால வந்துட்டு உடனே அவர் வந்து எல்லாத்தையும் சாதிச்சுட்டாருன்ற ஒரு இதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு பக்குவம் தெரியாத ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைமை இல்லாத ஒரு கட்டுக்கோப்பா எப்படி எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பக்குவம் கிடையாது அவர்கிட்ட. அதாவது வந்து கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சு அவரு கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் அரவணைச்சு போயிருக்கணும். அந்த அரவணைப்பு அவர்கிட்ட கிடையாதுங்கய்யா. அதனால இந்த கட்சியை நம்ம வளர்க்கணும்னு கேட்டீங்கன்னா இதுக்கு உண்டான அரவணைப்பு தலைமை வந்து ஒரு பக்குவப்பட்ட தலைமை, பண்பட்ட தலைமை வேணும். அந்த பண்பட்ட தலைமையை உருவாக்குறது தொண்டர்களுடைய தலையாய கடமை. அதற்கு உண்டான வழிவகைகள் என்ன வழிமுறைகள் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை முதல்ல கையில் எடுத்து நாம செய்யணும். தலைமை இல்லாத ஒரு படைத்தலைவன் இல்லாத ஒரு படை வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். படைத்தலைமை வந்து பக்குவப்பட்ட படைத்தலைமை இருக்கணும். எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பண்பாளரா இருக்கணும். அந்த பண்பாளர் தான் வேணும். அதுக்கு உண்டான தேர்வு நீங்க வந்து ஒரு முடிவெடுத்து ஒரு சீரிய நோக்கத்தோட ஒரு செயல்பாடுகள் நம்ம பண்ணணும்னா கண்டிப்பா அனைத்து இடங்களிலும் மறுபடியும் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்கும். அதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்யுங்க ஐயா.
இன்னைக்கு இந்த 9 டிஸ்ட்ரிக்டோட ரிசல்ட் வச்சு நம்ம அதிமுக வளருமா இல்ல அழிஞ்சிருமா இல்ல எடப்பாடி திறமையானவரா ஓபிஎஸ் திறமையானவரான்ற சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம்னு நினைக்கிறேன் சார். அதனால இவங்க 2 பேர்ல யார் திறமையானவங்கன்றதை விட கட்சி தான் முக்கியம் அப்படின்றதுக்கு ஒத்த தலைமையே போனாதான் நம்ம கட்சி வலுப்பெறும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து சார். நம்ம அந்த கட்சியை ஒன்றிணைத்த நான் அதான் முதல்ல இந்த ராம் சீதாபதி பேசும் பொழுது சொன்னேன், அங்க எம்ஜிஆர் அம்மா 1.5 கோடி தொண்டர்கள் இரட்டை இலை சின்னம் இதைத்தான் முன்னாடி நிறுத்து கொண்டு போகணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சொந்த செல்வாக்க நிரூபித்த தலைவர்கள் அதிமுக இன்றைய தேதிக்கு இல்ல. அம்மாவும் அதை நிரூபிச்சாங்க, தனிச்சு நின்று 27 தொகுதிகள்ல. அதனாலதான் அவங்க தண்ணீரற்ற தலைவர்களாக இந்த இயக்கத்துல இருந்தாங்க. இதை நம்ம இன்றைய தேவைங்கிறது எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்லுகிற தலைமை தான் வேணும். நம்ம அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒன்று சேர்த்துவதற்கு நம்ம பாருங்க. வணக்கம், வாழ்த்துக்கள் சார். மீட்டிங்ல கலந்ததுக்கு என்னை அனுமதித்ததுக்கு நன்றி சார். நம்ம மீட்டிங்ல இப்ப கன்சல்ட் பண்ணி எல்லாரும் இது கேட்டு பார்க்கும்போதுங்க, நம்மளே என்ன சொல்றீங்க சார், அதாவது தனித்தன்மையோட ஒரு வரும்னு நினைக்கிறோம்னு சொல்றீங்க. ஆனா அவங்க நம்மள அப்படி உங்களவே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு உங்களை அந்த காவல்துறை எல்லாம் உங்களை அந்த இது பண்ணும்போது எனக்கு உண்மையிலேயே மனசு தாங்கல. நீங்க எப்படி நினைச்சிட்டாலும் சரி, ஏன்னா நான் 84ல இருந்து எங்க பகுதியில எம்பிஆர் நிக்கல் முடிச்சு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இருந்தாலும் சொல்றேன், என்னவோ நீங்க நடத்தினாலும் கடைசியில என்ன சொல்றீங்கன்னா, நம்மளுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, நீங்க ஜெயிக்க வைங்க, ஜெயிக்க வைங்கன்னு சொல்றீங்க. அப்ப அவங்க நாகபாம்பு அவங்க கொத்துவாங்க, நீங்க முட்டை உடைச்சு அவங்களை வளர்த்துன்னு சொல்ற மாதிரி இருக்கு சார். இல்ல அவங்கள நம்ம பாத்துக்கலாம். நம்ம கட்சி ரெட்டலை ஜெயிக்கணும் அப்படிங்கறதான. நீங்க உள்கட்சி அரசியல்ல நம்ம அங்கங்க இருக்கிறவங்க நம்ம அந்த இளைஞர்களை ஒரு உண்மையான கட்சி விசுவாசிகள் புறக்கணிக்கப்படாம அவங்கள பாதுகாத்து நம்ம கொண்டு வந்துருவோம்னு தானே சொல்றேன். அது நம்ம பலமா இப்ப ஒரு விஷயங்க எல்லோரும் உணர்றாங்க. நீங்க அவர் எடப்பாடி பழனிசாமியே வேற ஒருத்தர் அனுப்பிச்சே கிட்ட பேசுறாரு. அதாவது எல்லா இடங்களிலும் நமக்கு ஆதரவாக இருக்கிற அதிமுக தொண்டர்களின் குரல்கள் எண்ணிக்கை மிக அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. வருகிற தேர்தலில் கேசி பழனிசாமி அவரோடு சார்ந்தவர்கள் எல்லோரையும் அரவணைச்சு போனாதான் மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரும் அப்படிங்கறத அவங்க நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. அது இன்னும் 4 வருஷம் இருக்கு, 5 வருஷம் இருக்கு. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அடிமட்டத்துல கட்சியினுடைய கட்டமைப்பை சரி பண்ணி அங்கங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, அங்க ஒருத்தர் எடப்பாடி பேரை சொல்லிக்கிட்டு பணபலத்துல உண்மையான கட்சிக்காரங்களை புறக்கணிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம அந்த இடத்துல தலையிட்டு அந்த உண்மையான கட்சிக்காரங்களை கொஞ்சம் கை தூக்கி விட்டு கொண்டு வருவோம். அது மாதிரி எல்லா மட்டங்கள்லயும் நம்ம கொண்டு வந்தோம்னால நீங்க அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஓவர் நைட்ல நடக்காது. ஆனா இப்ப இருந்து காலப்போக்குல இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல், இதெல்லாம் வர்ற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்புல நம்ம உருவாக்கி கொண்டு வந்துடலாம். நம்ம ஒரு தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியோ பன்னீர்செல்வமா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதை பத்தி எல்லாம் நம்ம கவலையே படல. நம்ம எம்ஜிஆர் அம்மா ரெட்டலை சின்னம் இந்த தொண்டர்கள் இதை ஒருங்கிணைச்சு வழி நடத்திட்டு போற பொழுது நீங்க ஒரு தண்ணி கொஞ்சம் கெட்டு போயிருக்கு, குழம்புன குட்டையா இருக்குன்னு வச்சுக்கங்க, நல்ல தண்ணி நிறைய அதுல உள்ள கலக்கிற பொழுது பாத்தீங்கன்னா அந்த அசுத்தங்கள் ஒதுங்கிடும். அப்ப அந்த நல்லவர்கள் வலிமையானவர்கள் உண்மையான தொண்டர்கள் ஒதுங்கி நிற்காம சிதறி போயிடாம அவங்கள ஒன்றிணைச்சு உள்ள ஒரு போர்ஸா நம்ம கொண்டு வந்தோம்னா அங்கங்க சுயநலத்துக்கு இருக்கிறவங்க தானா ஒதுங்கி போயிடுவாங்க. அதை நம்ம பெருசா எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்க சார், நீங்க சொல்றது சரிங்க சார். அப்ப நம்ம தொடர்ச்சியா நம்ம 1000 என்னமோ யாரையும் அவாய்ட் பண்ணி ஒதுக்கி வைத்தாலும் இரட்டைலை சின்னத்துக்காக வாக்களிக்கும் தொண்டர்கள் இருக்க வரை நம்மளை ஒன்னும் செய்ய முடியாதுங்கிற ஒரு மமதையில அவங்க இருக்கிறாங்க சார். அதைத்தான் நான் சொல்ல வரணுங்க. அப்ப என்னன்னு கேட்டேன், ஒவ்வொரு இடத்திலும் ஏற்படுகின்ற தோல்வி அவர்கள் என்ன நம்ம அவங்களுக்கு தெரியுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஏற்படுகின்ற தோல்வி நம் தொண்டர்களை அவாய்ட் பண்ணதுனாலதான் வந்துச்சுங்கிறது உணர்வணும்னா நிச்சயமா சொல்லுங்க சார், எனக்கு தப்பா எடுத்துக்க வேண்டாங்க. அவர்கள் தலைமையை தோத்துட்டே இருக்கணுங்க. அப்பதான் நம்மளை எல்லாம் உங்களை மாதிரி உண்மையான அதிமுக ஜெயிக்கிட்டோம். அவங்க அந்த இருக்கிற வம்பு வழக்குக அடிச்ச கொள்ள அதுல இருந்தெல்லாம் அவங்க தாண்டி வரட்டு விடுங்க, அதெல்லாம் பாத்துக்குவாங்க. நீங்க ஒரு கொடநாடுங்கிறது அம்மா வாழ்ந்த இடம், அவங்க விரும்பின இடம். அந்த இடத்துல நடந்த அந்த கொலை கொள்ளை அதுல யார் உண்மை குற்றவாளிகள் அப்படிங்கிறது சரிவர கண்டறியப்படல. அந்த உண்மைகள் எல்லாம் வருகிற பொழுது யார் தவறு இழைத்தவர்களோ அவங்களுக்கு உரிய தண்டனை இயற்கை கொடுக்கும். அது நீங்களும் நானும் ஒண்ணும் பண்ணணுங்கிறது இல்ல. அதனால இவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற
இதுக்குள்ளேயே நம்ம போகாம அதிமுக கட்சி நல்ல கட்சி, தொண்டர்கள் நல்ல தொண்டர்கள், நல்ல வாக்கு வங்கி, இதை ஒருங்கிணைச்சு நம்ம முன்னேறிட்டு போயிட்டே இருப்போம். அங்கிட்ட இருக்கிற நல்ல தொண்டர்களை ஒருங்கிணைச்சு நம்ம கொண்டு போவோம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.